நேர்களே, ஸ்வீபா நிலையம் தயாரித்து வழங்கும் தென்றல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் வருகின்ற வாரங்களுக்கு தொடர் நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குகிறோம். நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்ற அருள் திரு முனைவர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்கள் வருகை தந்துள்ளார். வேலூர் பகுதியில் வசித்து வரும் இவர் இறையியல் கல்வியில் முனைவர் பட்டம் பெற்றவர். பல கல்வித்துறையில் பட்டம் பெற்ற நிபுணர், சிறந்த ஆலோசகர், சிறப்புமிக்க பல புத்தகங்களை எழுதிய ஆசிரியர். இன்றைய நிகழ்ச்சியில் கிறிஸ்தவ நெறிமுறைகள் என்ற தலைப்பில் சில கருத்துக்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள உள்ளார். தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்கள். டீம் ஒர்க் என்பது இன்றைக்கு நம் மத்தியிலே வெகுவாக தேவையான ஒரு தலைப்பு. ஏனென்றால் இதை பள்ளிக்கூடத்தில் டீமாக போட்டு கேம்ஸ் எல்லாம் விளையாடுறாங்க. அது பொறாமையாகவும் போட்டியாகவும் ஆகி வெறுப்பாகவும் பகைமையும் வளர்த்து விடுகிறது. ஸ்கூலில் கூட நான் டீச்சராக இருக்கும் பொழுது அல்லது லெக்சரராக இருக்கும் பொழுது டீம் கூட பிரித்து அவர்களுக்கு தலைப்பு கொடுத்து அதை செய்யும் பொழுது எந்த டீம் இந்த தலைப்பை நன்றாக செய்தார்கள் என்று தேடி பார்த்தால் போட்டி போட்டு சண்டை போட்டு அவர்களிலே நீங்கள் உங்கள் குரூப்பு மோசம் செய்தது, எங்கள் குரூப்பு தான் நல்லா செய்தது என்று பாராட்ட நான் தெரிந்தார்களே அல்லாமல் இன்னும் ஒன்றும் பழகி கொண்டார்கள். இந்த டீம் ஒர்க்கில் இனிமேல் எந்த டீம்லேயும் நம்ம சேரக்கூடாது, நம்ம செஞ்சதை யாரும் மதிக்கவே இல்லை என்று டீமில் ஆட்களை பிரிக்கும் பொழுது சொல்லுங்கள், சார் நான் இந்த டீமில் சேர மாட்டேன் சார். ஏன்பா? அது என்னை மதிக்கவே மாட்டாங்க சார் என்ன செஞ்சாலும். இது ஒரு கெட்ட எண்ணங்களை உருவாக்கி விடுகிறது. ஏனென்றால் ஒரு டீமில் 7 பேர் இருக்க வேண்டும் என்று செய்தோமானால் 7 பேரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும். 7 பேரும் ஒரே திறமை உடையவர்களாக இருக்க மாட்டார்கள். ஒருவர் ஸ்லோவாக இருப்பார், இன்னொருத்தர் தெரியாமலே இருப்பார், இன்னொருத்தர் முந்தி சொல்லுவார், இன்னொரு விடக்கு என்று சொல்லுவார். இதெல்லாம் பலவிதமான தன்மைகளும் திறமைகளும் உடையவர்களை சேர்த்துத்தான் ஒரு குழுவாக போடுகிறோம். அதில் சேர்ந்து தான் யாம் செய்ய வேண்டும். அதை விட்டு சார் இவன் போடாதீங்க சார், என் குரூப்பில் இவன் ஒன்றுமே செய்ய மாட்டான் சார். பிரியமானவர்களே, குரூப் என்கிறது என்னன்றது நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். குழுவாக சேர்ந்து பணியாற்றுவதிலே நமக்கு என்ன நட்பு மேன்மை கிடைக்கிறது. 2 அல்லது அதிகமானோர் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையத்தான் பொது நன்மைக்காக தங்களது கருத்துக்களை, கடந்த கால அன்பங்களையும் அனுபவங்களையும் எதிர்கால திட்டங்களையும் பகிர்ந்து கொள்ளத்தான் இணைந்து இருப்பது குழு என்பது. குழு என்பது என்னது? அனுபவங்களையும் கருத்துக்களையும் பொது நன்மைக்காக நாம் எப்படி செய்ய வேண்டும் என்று ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து சேர்ந்து அதை கான்ட்ரிபியூட் பண்ணுவது தான் ஒரு குழு. ஒவ்வொருவரிடமும் குவிந்து கிடக்கின்ற ஆற்றல்களையும் திறமைகளையும் எடுத்துரைத்து ஒரு மாபெரும் பயன்மிகு செயல்பாட்டுக்கு ஒருங்கிணைத்து இட்டுச் செல்வது தான் ஒரு அமைப்பு. ஞாபகம் வச்சுக்கோங்க. தேனீக்கள் இணைந்து ஒரு பெரிய தேன்கூட்டை கட்டுவது போல, காகங்கள் கூட்டமாய் கூடி குழுவாக பகிர்ந்து உண்பது போல, எறும்புகள் தம் எடையவிட பல மடங்குள்ள உணவினை சுமந்து கொண்டு சாறை சாறையாய் சென்று சேமிப்பதைப் போல குழு உணர்வோடு செயல்பட வேண்டும். சூழ்நிலைகள் மனிதனை உருவாக்கினாலும் மனிதர்கள் குழுவாக சேர்ந்து நல்ல சூழ்நிலைகளை உருவாக்க வேண்டும். ஒரு முறை என் நண்பர்களுடன் கூடி கபடி விளையாடினோம். பக்கத்து தெருவில் தீ என்று ஐயோ என்று காப்பாற்றுங்கள் என்று கூக்குரலிட்டதை கேட்டோம். நாங்கள் விளையாடுவதை விட்டு விரைந்து ஓடினோம். அங்கிருந்த கூரை வீடும் பற்றி கொண்டு எரிய தொடங்கியது. தீ மழை வேணுமென்று பற்றி படர்ந்து மக்கள் குடிதண்ணீரை கூட கூரைகளின் மேல் ஊற்றினார்கள். சிலர் கைக்கு கிடைத்த பொருள்களையெல்லாம் வாரிக்கொண்டு வீதிக்கு வந்தார்கள். முதலில் கேஸ் சிலிண்டர்களை எடுப்போம் என்று நாங்கள் கத்தினோம். எங்கள் நண்பர்களும் வீடுகளுக்குள் சென்று சிலிண்டர்களை அடைப்புகளை சேர்த்து வெளியே கொண்டு வந்தார்கள். மில்டன் என்னை பார்த்தவன் மெயின் சுவிட்ச் என்று கையை நீட்டினான். அருகில் கிடந்த நீண்ட தடியை எடுத்து மின் இணைப்புகளை துண்டித்தான். மக்கள் அவரவர் வீடுகளில் இவற்றை செய்தனர். தீயணைப்பு வண்டிகளும் வந்தன. தீ முற்றிலும் அணைக்கப்பட்டது. என் நண்பர்களில் 2 மட்டும் லேசான தீக்காயங்கள். மிகப்பெரிய விபத்து தடுத்து நிறுத்தப்பட்டது. என் நண்பர்களில் உதவினாலும் ஊர் மக்களின் கூட்டு முயற்சியாலும் பேராபத்து தடுக்கப்பட்டது. இதை தீயணைப்பு வீரர்கள் பாராட்டினார்கள்.
பிரியமானவர்களே, இதில் நம்ம விளையாட்டை விட்டுட்டோமே என்று நினைக்கவில்லை. நாம் விளையாடு கொண்டு இருக்கும் பொழுது குழுவாக சென்று அந்த தீ அணைக்க வேண்டும் என்கிற அந்த பணியை முக்கியப்படுத்தி அதில் செய்து வெற்றியடைந்தார்கள் பாருங்கள். அந்த செயலுக்கு பேர் தான் குழு வேலை செய்தது. குழுவினுடைய பணி திறம்பட செய்யப்பட்டதன் காரணமே அங்கே உள்ளவர்களுடைய ஒற்றுமை, அவர்களுக்குரிய அப்பப்போது ஏற்பட்ட திடீர் என்று ஆலோசனைகள், அந்த ஆலோசனைகளை கைபிடித்து செய்தார்கள். பிரியமானவர்களே, மறந்து விடாதீர்கள். குழுவாக சேர்ந்து என்ன செய்ய முடியும் என்று பாருங்கள். குழுவாக சேர்ந்து எல்லாரும் ஒன்றை சேர்த்து அதை செய்ய வேண்டும். நீங்கள், நான், யார் வேண்டாலும் குழுவை மேம்பட செய்ய வைப்பதற்கு காரணம் நம்முடைய திறமைகள் அல்ல, நம்முடைய ஏற்றுக்கொள்ளும் தன்மை, அவர் வில்லிங்னஸ். இல்லை அவன்தான் பெரிய ஆள், அவன் சிந்தித்து செய்வான், நல்லா நம்மெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம், அப்படி இல்லை. ஒவ்வொருவரும் அந்த நேரத்தை விட்டு விடாதபடிக்கு வேகமாக செய்து அந்த காரியங்களை செய்து முடிக்கிறார்கள். நான் கல்லூரியில் படிக்கும் பொழுது எங்களுடைய ஒரு நண்பர் வந்தார். அவர் என்ன சொன்னார், எங்களுக்கு கொஞ்சம் டியூஷன் சொல்லிக் கொடுங்க, நாளைக்குள்ளே பரீட்சையை நல்லா செய்யலான்னு. நான் தான் சொன்னேன், நான் மட்டும் சொல்லிக் கொடுத்தால் எனக்கு மட்டும்தான் திறம் நல்லா வந்துவிடும், எல்லாரும் சேர்ந்து நாம் செய்வோம். முதல் 5 பாடத்தை நீங்கள் ஆயத்தம் செய்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்கள், மீதமுள்ள 5 பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள், இன்னொரு 5 பாடத்தை நீங்கள் கற்றுக் கொடுங்கள். நீங்கள் சரித்திரத்தில் நடந்தவைகளை இத்தனை வருஷங்கள் வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார் இதை பற்றி கற்றுக் கொடுங்கள் என்று நாங்கள் 6 பேரும் பகிர்ந்து கொண்டு படித்து கொண்டு வந்தோம். அந்த ஒவ்வொருத்தரும் பகிர்ந்து கொண்டு படித்து கொண்டு வந்தார்கள் பாருங்கள். எனக்கு தெரியாது, உனக்கு தெரியாதுன்னு சொன்னவங்கெல்லாம் எல்லாரும் சேர்ந்து அவங்கவங்க சொன்னதை பார்த்து என்ன ஆனது என்றால் ஒவ்வொருத்தரும் தெளிவுபட்டு விட்டார்கள். ஆகா, நமக்கு முதல் 5 பாடத்தில் தெளிவு வந்து விட்டது. இன்னொருத்தர் சொன்னான், நீ சொல்லி கொடுத்ததை வச்சு எனக்கு தெளிவு வந்துருச்சு. நீ 5 பாடம் 2வது உள்ள 5 பாடத்தை நீ சொல்லிக் கொடுக்கும் பொழுது நான் அதில் உள்ளவைகளை படித்து கொண்டேன் என்று ஒவ்வொருவரும் பெருமைப்படுது. இந்த முதல் மகா யுத்தத்தில் நடந்த போராட்டங்களில் யார் ஈடுபட்டார்கள் என்பதை பற்றி நாங்கள் முழுதுமாய் படித்தோம். இப்பொழுது என்ன ஆனது, பரீட்சை காலையில் நாங்கள் போய் எழுதும் பொழுது எந்த கேள்வி எங்கே வந்தாலும் ஒருவர் ஞாபகப்படுத்தி கொள்வார்கள். பாருங்கள், அது எதனுடைய திறமை. இது இவன் தான் நல்லா படிக்கிறவன், இவன் சரியாக சிந்திக்க தெரியாதவன், இவன் எழுத தெரியாதவன்லாம் வரவில்லை. அவர்களுடைய உண்மையான தன்மைகளும் அங்கே காணப்பட்டது. அவர்களுடைய உண்மையான அறிவு, உண்மையான திறமை ஞாபகப்படுத்தி எங்களுக்கு சொன்னார்கள் பாருங்கள். அவைகளெல்லாம் எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உற்சாகத்தை கொடுத்தது. கூட்டு படிப்பு என்பது இதுதான். கூட்டு படிப்புனா யாராவது ஒருத்தர் சொல்லிக் கொடுப்பார், எல்லோரும் கேட்குறது இல்லை. ஒருவர் சொல்லிக் கொடுக்கும் பொழுது எல்லாரும் உற்று கவனித்தல், இன்னொருத்தர் அடுத்த பாடத்தை சொல்லிக்கும் பொழுது கவனித்தல், இது ஒவ்வொருவரையும் நம்மை மிளிரச் செய்கிறது. They make us shine, they make us bright, they make us very enthusiastic. நாம் அப்படிப்பட்ட எந்தூசியாசம், முழு உற்சாகம் நிறைந்தவர்களாக மாறிவிடும். செயல்படும் நன்மைகளை பாருங்கள். ஒருமைப்பாட்டு உணர்வு ஏற்படுகிறது, விட்டு கொடுக்கும் தன்மை உருவாகும், சுய ஒழுக்கத்துடன் கட்டுப்பாடுடன் கடமை உணர்வுடன் வளர்கிறது. அடைய வேண்டிய இலக்கினை அறிந்து புரிந்து நடந்து கொள்ளப்படுகிறோம். நல்ல தலைமையை ஏற்படுத்துகிறது. அத்தலைமைக்கு கீழ்ப்படிந்து நடக்கவும் பழகிக் கொள்கிறோம். ஒரு பணியை குழுவுடன் இணைந்து செய்ய கற்றுக்கொள்கிறோம். குழுவிற்கென்று ஒரு கொள்கையை, நோக்கத்தை, இலக்கினை இணைந்து உருவாக்குகிறோம். நமது குழுவிற்கேற்ற தலைமைக்கேற்ற குழு என்ற முறையில் ஒத்துழைக்க பழகிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, நாம் குழுவில் சேர்ந்து வேலை செய்யும் பொழுது ஏற்படுகிற தன்மைகள் நம்ம எல்லாவற்றையும் திறமை உடையவர்களாகவும் செயல்பாடு உடையவர்களாகவும் வீரர்களாகவும் ஜெயிக்கிறவர்களாகவும் ஆக்குகிறது. இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். குழுவினர் ஒவ்வொருவரும் தன்னை பற்றியும் தன் திறமைகளை பற்றியும் புரிந்து கொள்ள முடிகிறது. தன்னையும் பிறரையும் அறிந்து கொள்வதற்கு வழியாக உலகை பற்றி நன்கு புரிந்து கொள்ள முடிகிறது. உலகத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். யோக்கியர்கள் தேவை, நாணயம் உள்ளவர்கள் தேவை, பக்தர்கள் தேவை, மக்களை மதிக்கிறவர்கள் தேவை, பிறர் சொத்தை திருடாதவர்கள் இதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாங்க. நீங்கள் பேசுகிற வார்த்தைகளிலே இந்த குழுவினுடைய தன்மைகள்
தங்களையும் பிறரையும் அறிந்து கொள்வதற்கான வழிகளையும் உலகத்தை பற்றி நீங்கள் கற்றுக் கொடுங்கள். கடினமான வேலைகள் எளிதில் செய்ய முடியும். நீங்கள் இவர்களை எல்லாம் எவ்வளவு மேன்மைப்பட்டவர்களாக மாற்றுவீர்கள் என்று அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் எவ்வளவு மதியினர்களாய் மாறிவிடுவீர்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். கடினமான வேலைகளை நீங்களும் சேர்ந்து செய்யலாம். நல்ல நண்பர்களாக நம்முடைய நாட்டை மாற்றலாம். குழுவாக செயல்படும் பொழுது ஏற்படும் சவால்களை சொல்லுங்கள். நீங்கள் குழுவாக செயல்பட்டு குழுக்களை, நல்ல மனிதர்களை, நம் மக்களையே நல்லவர்களாகவும் நியாயாதிபதிகளாகவும் யோக்கியமானவர்களாகவும் உத்தமர்களாகவும் உங்களை மாற்றுவதற்கு நீங்கள் உற்சாகப்படுத்துவர்களாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் நல்ல தலைவர்களாக இருந்தால்தான் பிறரை நல்ல தலைவர்களாக ஆக்க முடியும். நீங்கள் தலைமை உடைய மக்களை குறித்து சிந்திப்பீர்களானால் தான் நல்ல பெரிய மனிதர்களை நீங்கள் பிற மக்களை பயன்படுத்த முடியும், பலப்படுத்த முடியும். அப்படிப்பட்டவர்களாக வர வேண்டும் என்று நான் உங்களிடத்திலே ஆசைப்படுகிறேன். கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மேலும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள இமெயில் மற்றும் தொலைபேசி எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வாழ்த்தி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறோம். வணக்கம் நேயர்களே.